கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 21/5/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என் தேவனுடைய கிருபையும் என் தேவனுடைய கோலும் கைத்தடியும் இவரை தேற்றும்படியாக செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இந்த செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. அப்படியே நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் தகப்பனே. நெகேமியா 4:20 நம்மளுடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி தீமைகள் அணுகாதபடி சகலத்திலுமே வேலையடித்து பாதுகாத்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 21/5/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. தேசத்தை நன்மையினால் நீர் திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தில் சிறப்பை நீர் தரும்படியாக ஜெபிக்கிற சிறந்த தலைவர்களை நீர் உருவாக்குவீராக. உடைய கிருபை தேசத்திலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிற எல்லா தடைகளுமே மாற்றுங்கப்பா. என் தேவனுடைய நன்மை மாத்திரம் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யும்படியாக நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்த நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளர முடியும். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.